கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னங்க நடக்குது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம்ல? ஆக்சுவலா இந்த அப்டேட் எல்லாம் நம்ம போடும்போது, நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க வேண்டாம்ங்கிற மாரி பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா கன்ஃபார்மா அதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவ்தத் படிக்கல் வெளியில போயிருக்காரு. பட்டிதருக்கு இன்ஜுரி. விராட் கோலி கேப்டனா வரக்கான சான்ஸ் இருக்கு. நிகில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஹேசல்வுட். இந்த மாரி பல அப்டேட்டோட இன்னைக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே டீடைலா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே மிகப்பெரிய அப்டேட், தேவ்தத் படிக்கல் வெளியில போயிருக்காருங்க. அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ரூல்ட் அவுட்டே ஆயிட்டாரு. நம்ம இப்பதான் பட்டிதர் ரூல்ட் அவுட் ஆவாரா, அப்படி இல்லைன்னா ஹேசல்வுட்டுக்கு ரூல்ட் அவுட் ஆவாரா, ஏதோ பிரச்சனையான்னு பேசிட்டு இருக்கும்போது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இவரை பத்தி யோசிக்கவே இல்லை. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே வெளியில போயிருக்காரு. அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரிப்ளேஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ரூசியல் பிளேயருங்க தேவ்தத் படிக்கல். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல செகண்ட் ரவுண்ட்ல பிக் பண்ணப்பவே கிரேட் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ப்ரோ புவர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, ஆர்சிபில 11 சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டில் இப்பவும் பிலீவ் பண்ணாம இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 7-8 மேட்ச் ஒரு ஆனதை எடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். செமையா ஆனார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நம்பர் 5 நம்பர் 6ல இப்போ ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதனால ஃபேன்ஸுக்கு அங்க பெருசா ரன் அடிக்கலையே, இங்க வந்து மட்டும் அடிச்சிட போறாரு அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனா அவருடைய ஃபேவரட் பொசிஷன் ஓப்பனிங் தான். ஆர்சிபிக்கு ஓப்பனிங் இறங்கி சூப்பரா ஆடி இருக்காரு. அட் த சேம் டைம் டொமஸ்டிக் கரியர்லயும் ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஓப்பனிங் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, 1-1 பொசிஷன்ல கொடுத்தாங்க. இந்த தடவை செம்மையான ஒரு ஃபைண்டா இருந்தாருன்னு சொல்லி ஆகணும். எப்பெல்லாம் விக்கெட் போகுதோ, விராட் கோலியோ இல்ல ஃபில் சால்ட் அவுட் ஆகுறாங்களோ, அப்போ வந்து அந்த மொமெண்டமை ஸ்பாயில் பண்ணாம ஒரு 17 பால்ல ஒரு 30-35 ரன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 70 நம்ம பார்த்திருப்போம். க்ரூசியல் நாக்ஸ் எல்லாமே ஆடி கொடுத்திருக்காரு. அவர் ஆடின நாக்ஸ் எல்லாமே ஆர்சிபியை வின் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட பிளேயர் இல்ல. ஸோ அவரு ரூல்ட் அவுட் ஆகி போயிட்டாரு. அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ரூல்ட் அவுட் ஆயிட்டதா தகவல் அப்படிங்கிறது நேத்து நைட்டு வந்தது. அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்டா உள்ள வந்திருக்கிறது மயங்க் அகர்வால். ஸோ போன சீசன் பார்த்திருப்பீங்க, ஹர்ஷித் ராணாவுடைய ஒரு செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் பெருசா ஒரு 11லயே பார்க்க முடியல. கிரிக்கெட் கரியரே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். மறுபடியும் மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. எஸ், இவரும் ஒரு எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் தான். திரும்பி பிளேயிங் 11ல வந்தது ஒரு நல்ல சந்தோஷம் தான். ஆனா படிக்கல் கொடுக்கக்கூடிய இம்பாக்டை இவர் கொடுப்பாரான்னு கேட்டா டவுட்டுங்க. கண்டிப்பா ஒரு 60% டவுட் தான். பழைய மயங்க் அகர்வால் இல்ல. ஸோ மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல இறங்கி சும்மா கிழிச்சதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பஞ்சாப்காக செமையா ஆடி கொடுத்ததையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போதைக்கு ஓப்பன் பொசிஷன்ல அவருக்கு வாய்ப்பே கிடையாது. விராட் கோலி, ஃபில் சால்ட் இல்லைன்னா பெத்தல் அண்ட் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி அந்த ஓப்பனிங் பொசிஷன் சீல்ட் ஆயிடுச்சு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா வரணும், 1-1 பொசிஷன்ல தான் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ படிக்கல் செஞ்ச வேலையை ஒரு நாள் செய்ய முடியுமான்னு கேட்டா அந்த பொட்டன்சியல் இருக்கு. ஆனா ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடாம வெறும் 3 மேட்ச் மட்டும்தான் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதுதான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு பயமாவும் தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த டொமஸ்டிக் கரியர்ல ஆடுறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ரஹானி நீங்க பாருங்க, அவ்வளவு பெரிய T20 பிளேயர்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா கச்சா மோச்சான் கிட்டத்தட்ட 5000க்கு மேல ரன் அடிச்சு வச்சிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா அவருடைய இம்பாக்ட் என்ன, ஒரு 12 பால் 15 பால் பிடிச்ச ஒரு 40 ரன், கிட்டத்தட்ட ஒரு 45 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாரு. 20 பால்ல 40 ரன் அடிச்சா கூட போதும். அந்த ஒரு மொமெண்டம் ஸ்பாயில் பண்ணாம கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதே மாதிரி கருண் நாயர் நம்ம பார்த்திருப்போம், வந்த உடனே முதல் மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ டொமஸ்டிக் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டச்சில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால மேபி இவரால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து அவர் தான் ரிப்ளேஸ்மெண்ட், அவர் தான் ஆட போறாருங்கிற மாதிரி அஃபீஷியல் சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வெளியிலையும் பிளேயர்ஸ் கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம் வேற யார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. வெளியிலையும் அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவ் தான், மயங்க் அகர்வால் தான் வந்துட்டு சூப்பரான ஒரு பிக்காவும் நான் பார்க்குறேன். அதை தாண்டி வெளியிலையும் வந்துட்டு எடுத்து போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு நிகழுங்க. ஆனா நெட்ல பவுலிங் போட்டதா தகவல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது இன்னும் 100% வரல. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ரொமேரியோ செப்பர்ட் அவரு வந்துட்டு நேஷனல் டியூட்டி காரணமா ஸோ நாடு திரும்புறாருங்கிற மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் அஃபீஷியல் கிடையாது, நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை ஐபிஎல் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன வருஷம் இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் கூட போய்க்கலாம். போன வருஷம் சிஎஸ்கேக்கு அப்படிதான், பத்திரானா கிடையாது, முஸ்டபிசூர் ரஹ்மான் கிடையாது, யாருமே இல்லாம தத்தளிச்சாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் தோத்தாங்க. லைனா ஒரு 3 கேம் 4 கேம் தோத்து ஆர்சிபி கூட நம்ம தோத்த நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த தடவை அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியில போனா 2 வருஷம் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்பர்ட் இப்போ தன்னுடைய கண்ட்ரிக்காக பாப்பாரா, ஆர்சிபிக்காக பாப்பாருங்கிற ஒரு டிசிஷன். ஸோ இது அரசல் பொருசலா வந்த நியூஸ் தான். இருந்தாலும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை தாண்டி கேப்டன் ராப்பா இன்ஜுரி. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா வந்து நிற்குதுங்க. என்னதான் ஏன் நடக்குது, நல்ல டீமு, சூப்பரா இருந்த டீமு ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிளே ஆஃப் ரேஸ்ல போயிட்டு இருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. ஜிடி மட்டும்தான் மேலே இருக்காங்க. ஒரு சூப்பரான சான்ஸ்,
டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கு. இந்த மாரி டைம்ல டீம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது மறுபடியும் சோக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ மயங்க் அகர்வால் வந்தத பத்தி நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபி தத்தளிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் மேலும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அது எல்லாமே உடனுக்குடன் கவர் பண்றேன். நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.